காகவுஜுண்டர் அருளிய பெருநூல் காவியம் 1000 மூலமும் உரையும். பாடல் 154. விபரமாய் திருமூலர் பிள்ளை போகன் மேலான பிள்ளைகளாம் மூவருண்டு அபரமே கொங்கணவன் கருவூரானோ ஐயா கேள் புலிப்பானே மூலர் பிள்ளை விவரமே இது போலே பிள்ளை பெற்றார் மெய்சி நிற்கும் சொன்னாலும் பிள்ளை நேர்மை அபரமே இது போலே அகத்தியர்க்கு ஆனந்த சுந்தரும் நிலை காட்டாரே. எல்லா விவரங்களையும் கூறியுள்ள திருமூலரின் சீடரை போகர். அவருக்கு மேலான சீடர்கள் 3 உண்டு. அளவிட முடியா ஆற்றல்கள் கொண்ட கொங்கணவன், கருவூர்ச்சித்தன், புலிப்பாணி ஆகியோர் திருமூலர் வர்க்கத்தில் இருந்தவர்களும் இதுபோலே பல சீடர்களை பெற்றிருந்தார்கள். அச்சீடர்களின் நேர்மையையும் திறமையையும் எடுத்துச் சொன்னால் மெய் சிலிர்க்கும். இதுபோல அகத்தியர்க்கு சுந்தரானந்தரும் இடைக்காட்டரும் இருந்தார்கள். சித்தர். பாடல் 155. காட்டாரும் சத்தையரும் புலத்தியர் மச்சர் ஆச்சரியமானதொரு பிள்ளையாகும் பாட்டாரே கோரக்கர் ராமதேவர் பரிபாசையாகவே நூல்கள் சொன்னார் மீட்டாரே ஒருவருந்தான் காணமாட்டார் மேலான பெரியோரும் தெரிய மாட்டார் கூட்டான கோரக்கர் சொன்ன நூலோ குமரிமால் நைதல் போல் மனம் புண்ணாகுமே. இவ்வாறு இடைக்காட்டாரோடும் சத்தைமுனி, புலத்தியர், மச்சந்திரர் போன்றோரும் அகத்தியரின் ஆச்சரியமான சீடர்களாகும். மேலும் பாம்பாட்டி சித்தர், கோரக்கர், ராமதேவர் ஆகியவர்கள் அகத்தியர் வர்க்கமே. இவர்கள் யாவரையுமே பரிபாசை வைத்தே சொல்லி பல நூல்கள் படைத்தார்கள். இவர்களுக்கு இணையாக உலகில் வேறு ஒருவரையும் காண முடியாது. இவர்களது மேலான பெரியோரை தெரியவில்லை. கோரக்கர் சொல்லியுள்ள பல நூல்களும் திட்டியதால் மனம் வாடும் குமரியர்கள் போல மனம் புண்ணாகி போகும் அப்பா. குடும்ப மார்க்கம். பாடல் 156. புண்ணாகும் குழியடர் பட்டமாங்கள் புழுவிருக்கும் என்றறியார் கசிந்து நீரால் மண்ணாகும் அவர் மனது உடலிருக்க வாயிலும் வேர்வை வழி வந்த போது எண்ணாத கணக்கில்லை அதிகமானால் ஏதுண்டு புன்குழியில் இறைச்சியுண்டு தன்னாகும் தண்ணீரே ஒழுகும் நாற்றம் தாரை வழி நீர்விடலும் மிரண்டும் பாரே. பெண்ணின் புண்ணாகிய குழியில் வீழ்ந்த மனிதர் காமம் எனும் நெருப்பில் கசிந்த நீரால் சிசு உருவாவதை அறியார்கள். மண்ணில் விதை விழுந்து செடியாகி பூக்கள் பூக்கின்றது. தாய் கருவறையில் உயிர் வளர்ந்து உடம்பாகி வெளிவந்து அவ்வுடம்பில் மனம் மலராக இருக்கின்றது. அவ்வுடம்பு போகத்தில் இயங்கி வேர்வை வழிந்து கருவாய் வழியாக சுக்கினம் வருகின்றது. மனம் அதையே எந்நேரமும் எண்ணி இருந்து காமம் நிறைந்திருப்பதால் என்ன பயன் கண்டாய்? பெண்ணின் புன்குழியில் இருக்கும் சதையும் மண்தானப்பா.
தன்னில் உருவாகும் அந்நீரில் இருப்பது நாற்றமப்பா. அதனை மனைவியின் மண்ணாகிய கருவறையில் விடுவதே சிசுவாகி தாயும் தேயும் என இரண்டாகின்றது என்பதை அறிந்து கொள். அன்பே